ஹலோ காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா ரஜினியும் கமலும் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தனித்தனியா விஜய பத்தியும் விஜயோட கட்சி கட்சியை பத்தியும் கேட்கும் போது சரியான ஒரு பதில் சொல்லவே இல்லை. அதுவும் ரஜினி ரீசெண்டா பாத்தீங்கன்னா விஜய் மாநாடு ஆரம்பிக்கும் போது ரஜினி கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி விஜய் நடத்திருக்காரு, அதை பாத்தீங்களா, அது எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநாடு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் பத்தி கேட்கும் போது இதுக்கு பதில் இல்லாத மாதிரி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. ரீசெண்டா நடந்த இளையராஜா ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ரஜினி கரெக்டா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா பழைய கட்சிக்கும் சரி புது கட்சிக்கும் சரி 2026 அதாவது 2026ல வாங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அது கூட சரியான பதில் கிடையாது. இப்போ ரஜினியும் சரி கமலும் சரி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஆதரவா தான் பேசுற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல விஜய் ஒரு மேடையில என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உன்னையும் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அரசியல் ஆதரவு தேடி வரல அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனை சொல்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சொல்றதை கேட்டு கமல் விஜய்க்கு ரீப்ளே கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஎம்கே கட்சியில ஒரு மீட்டிங்ல பேசும்போது இந்த வேஷம் எல்லாமே நான் போட்டிருக்கேன் சினிமால, ஆனா நீ எனக்கு புதுசா ஒரு வேஷத்தை கட்டாத அப்படின்ற மாதிரி கமல் ரீப்ளே கொடுத்திருப்பாரு. ரீசெண்டா இன்னொரு பிரஸ் மீட்ல நம்மளோட ரஜினியை ஏர்போர்ட்ல மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ரஜினி மீடியாக்காரங்க கிட்ட பேசும்போது விஜய் பத்தியும் விஜயோட டிவிகே கட்சியை பத்தியும் கேட்பாங்க. அதாச்சி மாநாடு அப்படின்னு சொன்னாலே கூட்டம் குவிஞ்சு போகுது, அது வாக்கு எண்ணிக்கையா மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா ரஜினி அதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அவரு ஒரே ஒரு அப்டேட் கொடுத்தாரு. அது என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா, ஜெயிலர் படம் 2 ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, அது வெற்றிகரமா போயிட்டு இருக்குது, எப்படியோ ஜூன் ஜூலைல படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம், அதை மட்டும் சொல்லி முடிச்சிருப்பாரு. ஆனா விஜய பத்தின கேள்வி எதுவுமே அவர் சரியாவே பதில் சொல்லவே இல்லை இப்ப வரைக்குமே. ஆனா ரீசெண்டா நடந்த இளையராஜா ப்ரோக்ராம்ல 26ல வாங்க பாக்கலாம், பழைய கட்சிக்கும் சரி புது கட்சிக்கும் சரின்னு சொல்லிட்டு விஜய் கட்சியும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு கட்சிக்குமே டிஎம்கே ஒரு சவாலா இருக்கும் 2026ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு. ஆனா எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளோட ரஜினி அதுக்கு சரியாவே பதில் சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஜினி தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க, நான் என்னோட வேலை உண்டு நான் உண்டுன்னு இருக்கேன், தயவு செய்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆன்சர் பண்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.